வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நாளை நடைபெறுகிறது ஜாசிகா தேர்தல். லிம் கிட் சியாங்கின் ஆதிக்கத்தை உடைக்க வியூகமா? ஆந்தனி லோக்கா, லிம் குவான் எங்கா? ஜாசிகா வரலாற்றில் இதுவரை கண்டிராத கட்சியின் மத்திய நிர்வாக குழுவிற்கான மிக பரபரப்பான தேர்தல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஷா அலாம் IDCC மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஜாசிகாவின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தலுடன் கூடிய இந்த 18வது பேராளர் மாநாட்டை பிரதமரும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் 1650 கிளைகளை பிரதிநிதித்து 4203 பேராளர்கள் கலந்து கொள்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர். கட்சியின் மத்திய நிர்வாக குழுவிற்கான 30 இடங்களுக்கு மொத்தம் 70 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தல் கட்சியின் நடப்பு தலைவர் லிம் குவான் எங் தலைமையிலான அணியினருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக்கிற்கும் இடையிலான பல பரீட்சையாக பார்க்கப்படுகிறது. தனது தலைவர் பதவியை மீண்டும் தற்காத்துக் கொள்வதற்கு லிம் குவான் எங் மீண்டும் களத்தில் இறங்கியிருப்பதை போன்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக்கும் தனது பொதுச் செயலாளர் பதவியை தற்காத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். லிம் குவான் எங் அணியில் கட்சியின் துணைத் தலைவர் கோவிந்த் சிங் தியூ, ராம் கர்பால் சிங், திரேசா காக், கணபதி ராவ், லிம் ஹோய் யிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதேவேளையில் ஆந்தனி லாக் தலைமையிலான அணியில் பினாங்கு மாநில தலைவரும் மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம், பேரா மாநில தலைவரும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான ngா கோமிங் உட்பட முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் மத்தியில் அணி இல்லை என்று பகிரங்கமாக கூறப்பட்டாலும் 2 அணிகள் களத்தில் இறங்கியுள்ளன என்பதை பேராளர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிட வேண்டாம் என்று லிம் குவான் எங்கிற்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ளப் போவதாக பினாங்கு முன்னாள் முதலமைச்சரான லிம் குவான் எங் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். எனினும் லிம் குவான் எங் மீண்டும் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடுவதற்கு பேராளர்கள் மத்தியில் எதிர்ப்பு வலுத்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஜாசிகாவை கோலோச்சிய கட்சியின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்கின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவே ஆந்தனி லாக் தலைமையில் இந்த பல பரீட்சை நடக்கிறது என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தாம் வெற்றி பெற்றால் ஜாசிகாவின் தலைமைத்துவத்தில் என்றும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய சீரமைப்பு செய்யப்படும் என்று ஆந்தனி லாக் சூசகமாக கோடி காட்டியுள்ளார். லிம் குவான் எங்கிற்கு பதிலாக பினாங்கு முதலமைச்சர் சவுகான் யாவே ஜாசிகாவின் புதிய தலைவராக கொண்டு வருவதற்கு காய் நகர்த்தப்படுவதாக கூறப்படுகிறது. மலேசிய அரசியல் வரலாற்றை செதுக்கியவர்களில் ஒருவரான லிம் கிட் சியாங்கின் ஆதிக்கம் இந்த தேர்தலில் முடிவு கட்டப்படும் நிலை ஏற்படுமானால் 60 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஜாசிகாவில் மிகப்பெரிய வரலாற்று குறிப்பு ஒன்று பதிவு செய்யப்படும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். தனது புதல்வர் லிம் குவான் எங்கின் அரசியல் பிரவேசத்திற்காக லிம் கிட் சியாங் ஜாசிகாவில் நீண்டகால தலைவரான ஸ்ரம்பான் முன்னாள் MP சென் மான் ஹீனை எவ்வாறு ஓரம் கட்டினாரோ அந்த சென் மான் ஹீனை அரசியல் குருவாக ஏற்று அவரிடம் அரசியல் பாடம் கற்று ஸ்ரம்பான் MPயாகவும் ஜாசிகாவின் உயர்மட்ட தலைவராகவும் இன்று உயர்ந்துள்ள ஆந்தனி லாக்கினால் லிம் கிட் சியாங்கின் ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். மலேசிய நீதி பரிபாலனம் சுதந்திரமாகவும் எந்தவொரு நெருக்குதலுக்கு அடிபணியாமலும் சுயேட்சையாக செயல்படுவதற்கு வழக்கறிஞர்களை பிரதிநிதிக்கும் மிகப்பெரிய அமைப்பான மலேசிய வழக்கறிஞர் மன்றம் இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நாட்டின் நீதி பரிபாலனத்தில் அரசு நிர்வாக தரப்பினர் அல்லது தனி நபர்கள் தலையிடும் நடவடிக்கையை மலேசிய வழக்கறிஞர் மன்றம் முழுவீச்சில் எதிர்க்கும் என்று கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் 79வது பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் முன்மொழியப்பட்டு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. கிளான் மேருவில் செயல்பட்டு வரும் பொருள் பட்டுவாடா சேவை மையம் ஒன்றில் பாராங்கை ஆயுதமாக ஏந்திய முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று 46,000 ரிங்கெட் ரொக்கத்தை கொள்ளையிட்டுச் சென்றது. இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:19 மணியளவில் நிகழ்ந்ததாக வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP S விஜயராவ் தெரிவித்தார். புரோடுவா பேசா காரில் வந்த அந்த முகமூடி கும்பல் பணியாளர்களை பாராங் முனையில் அச்சுறுத்தி இந்த துணிகர கொள்ளையை நடத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த மையத்தின் பெண் அதிகாரியிடமிருந்து தாங்கள் புகாரை பெற்றிருப்பதாக விஜயராவ் குறிப்பிட்டார்.
டிபிஜி எனப்படும் கோம்பா ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இன்று சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. கோம்பா டோல் சாவடிக்கு அருகில் MRR2 சாலையில் அமைந்துள்ள இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கோலாலம்பூரிலிருந்து கிழக்கு கரை மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கான பேருந்து மையமாகும். இன்றைய திறப்பு விழாவில் அதிகமான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்ற போதிலும் பரீட்சார்த்த நடவடிக்கைக்காக சில பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த பேருந்து முனையத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்துஸ்ரீ முகமது நஸ்லீம் முகமது நூர் தெரிவித்தார். GISBH எனப்படும் குளோபல் இஹ்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தை அரசாங்கம் முடக்கியது குறித்து முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். GISBH மூடப்பட்டது மலாய்க்கார முஸ்லிம் வணிகங்களை அழிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் என்று துன் மகாதீர் குற்றம் சாட்டினார். GISBH நிறுவனத்தின் சமய சித்தாந்தத்தில் குறைபாடு இருந்தால் அதனை அரசாங்கம் சரி செய்ய வேண்டுமே தவிர முடக்கக்கூடாது. GISBH ஒரு வெற்றிகரமான மலாய்க்கார முஸ்லிம் நிறுவனமாகும். 21 நாடுகளில் 250 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வணிகத்தை கொண்டுள்ளதாக துன் மகாதீர் சுட்டிக்காட்டினார். தாம் பிரதமராக இருந்தபோது அல் அர்காம் என்ற ஓர் அமைப்பு செயல்பட்டது. வழி தவறிய போதனையை செயல்படுத்திய அந்த அமைப்பை தாம் மூடவில்லை. மாறாக அந்த இயக்கத்தில் உள்ளவர்களை நெறிப்படுத்தும் நடவடிக்கையில் தாம் ஈடுபட்டதாக துன் மகாதீர் குறிப்பிட்டார். GISBH நிறுவனம் ஓரின புணர்ச்சி பயிற்சி அளித்ததாக கூறப்படுகிறது. இது நம்பும்படியாக உள்ளதா என்று துன் மகாதீர் கேள்வி எழுப்பினார். ஆதரவற்ற இல்லங்களை வழி நடத்துவதாக கூறி சிறார்களை ஓரின புணர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபடுத்திய குற்றத்திற்காக GISBH நிறுவனத்தை அரசாங்கம் கடந்த ஆண்டு முடக்கியது. அதன் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். வங்கிக் கணக்கு மூடப்பட்டது. இது தொடர்பில் வெற்றிகரமான மலாய் முஸ்லிம் நிறுவனம் ஒன்று மூடப்பட்டு விட்டதாக கூறி துன் மகாதீர் இன்று தனது நீலிக் கண்ணீரை சிந்தினார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 72 வயது மூதாட்டி உயிர் இழந்தார். மேலும் 2 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று கிளந்தான் ஜலன் குத்தபாரு குவாமுசாங் சாலையில் நிகழ்ந்தது. மூவரும் கோலாலம்பூரிலிருந்து கிளந்தான் பசிர்மாஸை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. 21 வயது நபர் செலுத்திய கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததாக கொலக்ராய் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் மாமட் தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தின் மிகப்பெரிய உறுப்பு கட்சியான ஜாசைகாவில் மத்திய நிர்வாக குழுவிற்கான தேர்தல் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் வேளையில் நிர்வாக குழு உறுப்பினர் பதவிக்கு முதல் முறையாக போட்டியிடும் தமிழ் பற்றாளரான நக்ரி சிம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியத்தின் வெற்றியை உறுதி செய்யுமாறு கட்சியின் பேராளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஜாசைகாவின் ரப்பா சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தொகுதி மக்களின் அபரிமித ஆதரவை பெற்று 4 பொது தேர்தல்களில் பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பு வகித்து வரும் வீரப்பன் ஜாசைகாவின் மத்திய செயலவையில் ஓர் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவாரேயானால் மேலும் அதிகாரத்துடன் இந்தியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை முன்னெடுக்க இயலும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜாசைகாவின் மூத்த தலைவராக விளங்கிய கட்சியின் மூத்த தலைவர் குலசேகரன் இம்முறை மத்திய செயலவைக்கு போட்டியிடவில்லை. இந்நிலையில் கட்சியை பிரதிநிதித்து மாநில அரசாங்கத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் அமர்ந்திருக்கும் ஓர் இந்தியரான வீரப்பனின் கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கு கட்சியின் மத்திய நிர்வாக குழுவில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவது காலத்தின் கட்டாயமாக கருதப்பட வேண்டும் என்று மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளையில் பேராளர்களின் அபரிமித ஆதரவு கிடைக்க வேண்டும். ஜாசைகாவின் மத்திய செயலவையில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் தொடர்ந்து இருக்க தம்மை தேர்வு செய்யுமாறு பேராளர்களை வீரப்பன் கேட்டுக்கொண்டுள்ளார். சகோதர சகோதரிகளே, என்னோட வேட்பாளர் நம்பர் 62 CECல உங்க அனைவரோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். தமது வெற்றியை உறுதி செய்வதற்கு கடந்த சில தினங்களாக பேராளர்களை சந்திப்பதிலும் தொடர்பு கொள்வதிலும் வீரப்பன் முழுவீச்சில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய வழக்கறிஞர் மன்றம் மற்றும் மாநில வழக்கறிஞர் மன்றங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்வுகளில் மதுபானத்திற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை பேராளர்கள் நிராகரித்தனர். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் 79வது பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. மொத்தம் 14 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன.
கடைசியாக முன்மொழியப்பட்ட மதுபான புழக்கம் தடை மீதான தீர்மானத்தை எதிர்த்து 400க்கும் மேற்பட்ட பேராளர்கள் வாக்களித்ததாக மூத்த வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் 500 பேராளர்கள் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். மலேயன் ரயில்வே பெர்ஹாட்டான KTMP தனது மின்சார ரயில் போக்குவரத்தான ETS சேவையை ஜொஹோர் சிகாமாட்டிலிருந்து படாங் பசார் வரை இன்று விரிவுபடுத்தியது. முதல் ETS ரயில் சிகாமாட்டிலிருந்து படாங் பசாருக்கு காலை மணி 7:55க்கு புறப்பட்டது. அதேவேளையில் பட்டவத்திலிருந்து காலை 7:50க்கு புறப்பட்ட ETS ரயில் பிற்பகல் 2:57 மணிக்கு சிகாம்பாட்டை சென்றடைந்ததாக மலேயன் ரயில்வே பெர்ஹாட்டின் தலைமைச் செயல்முறை அதிகாரி ரணி ஹிஷாம் சம்சுடேன் தெரிவித்தார். வடக்கிலிருந்து தெற்கே சிகாமாட் வரை ETS ரயில் சேவை விரிவுபடுத்தப்பட்டது மூலம் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என்று ரணி ஹிஷாம் கூறினார். சிகாமாட் ETS ரயில் சேவை விரிவுபடுத்தப்பட்டதை ஒட்டி சலுகை கட்டணமாக டிக்கெட் விலையில் 10 ரிங்கிட் தள்ளுபடி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தம்பின் கமாஸில் உள்ள மரத் தொழிற்சாலை ஒன்றில் பாய்லர் எனப்படும் கொதிகலன் இயந்திரத்திற்குள் தவறி விழுந்து வங்காளதேச தொழிலாளர் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு 7:19 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பு ஒன்றை அந்த தொழிற்சாலையிலிருந்து பெற்றதாக கமாஸ் தீயணைப்பு நிலைய தலைவர் முகமது ரசீஃப் ஜம்ரி தெரிவித்தார். 10 அடி ஆழமுள்ள அந்த கொதிகலன் இயந்திரத்திலிருந்து அத்தொழிலாளரின் உடலை மீட்பதில் தாங்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியதாக அவர் குறிப்பிட்டார். கொதிகலன் இயந்திரம் நிறுத்தப்பட்டு வீரர்கள் வெப்ப தடுப்பு ஆடையை அணிந்த நிலையில் அந்த கொதிகலனிலிருந்து 39 வயது தொழிலாளரின் உடலை மீட்டதாக முகமது ரசீஃப் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.